துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ பதிவு இப்போ வந்திருக்குன்னா இது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிலமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களா நீங்கள்? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நீங்கள் நீண்ட நாட்களாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. துலாம் ராசிக்கு பொற்காலம் பிறந்துவிட்டது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. உங்கள் தலைவிதியையே மாற்றப்போகும் பொன்னான நேரம் இது என்று கூட சொல்லலாம். இந்த நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கிறது. அன்பான துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் இவ்வளவு நாட்களாக கஷ்டங்கள் சிந்திய கண்ணீர் அடைந்த அவமானங்கள் அனைத்தும் சாதாரணமாக நடந்தவை அல்ல. இவை அனைத்தும் உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளின் தாக்கத்தினால் ஏற்பட்டது என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முந்தைய ஜென்மங்களில் நீங்கள் அறியாமல் செய்த சில தவறுகளுக்கான கணக்கை இந்த ஜென்மத்தில் இயற்கை உங்களிடம் தீர்த்து கொண்டிருந்தது. அதனால்தான் எவ்வளவுதான் நீங்கள் உண்மையாக உழைத்தாலும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்காமல் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கான காலம் இப்போதும் முற்று பெற்று விட்டது. உங்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி முற்பிறவியில் நீங்கள் செய்த பெரிய புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது கண் விழிக்க போகும் அற்புத நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக தொழிலில் நீங்கள் சந்தித்த சறுக்கல்களும் வீழ்ச்சிகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இரவு பகலாக நீங்கள் சிந்திய வியர்வைக்கு எந்த பலனும் கிடைக்காமல் நீங்கள் தொட்டதெல்லாம் தோல்வியாகவும் முதலீடு செய்த பணமெல்லாம் விரயமாகவும் மாறியதற்கு அந்த முற்பிறவி கர்ம தடைகளே முக்கிய காரணமாக அமைந்தன. உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார்கள். ஆனால் இனி தொழிலில் இதுவரை இருந்த அத்தனை கண்ணுக்கு தெரியாத தடைகளும் சுக்கு நூறாக உடைந்து சிதற போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் லாபமழையாக கொட்டப் போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களால் இனி எழுந்திருக்கவே முடியாது என்று கணித்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் தொழில் பிரம்மாண்டமான வளர்ச்சியிலேயே அடைய போகிறது. புதிய முதலீடுகள், நம்பிக்கையான புதிய கூட்டாளிகள் என உங்கள் வியாபாரம் பல மடங்கு பெருக போகிறது. உங்களுடைய முற்பிறவி புண்ணியத்தின் பலனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் தொழிலை உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. அதேபோல் வேலையில் இருப்பவர்கள் பட்டுப்படார்னு வார்த்தைகளில் சொல்ல முடியாது. உங்களுடைய உழைப்பு வேறு யாரோ பயன்படுத்தி முன்னேறி இருப்பார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். திறமைக்கு குறைச்சல் இல்லை என்றாலும் உங்களை விட தகுதியில் குறைந்தவர்களிடம் நீங்கள் கைகட்டி வேலை செய்யும் சூழல் இருந்திருக்கலாம். வேலை தேடி அலைந்த இளைஞர்கள் சந்தித்த நிராகரிப்புகளும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் ஏராளம். இவையெல்லாம் உங்களை பக்குவப்படுத்துவதற்காக இயற்கை கொடுத்த கர்ம பரிகாரங்கள். அந்த பரிகார காலம் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. இனி வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் திறமைக்கேற்ற அவர்கள் மனம் விரும்பிய மிகச்சிறந்த வேலை தாமாகவே தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகள் நீங்கி உங்களின் உண்மையான உழைப்பிற்கான மாபெரும் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக போராடி காத்திருந்த பதவி உயர்வு உங்களை நாடி வரும். உங்களின் மதிப்பு, மரியாதை, அதிகாரம் என அனைத்தும் அந்த இடத்தில் பல மடங்கு உயரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த அத்தனை இருண்ட நாட்களும்
ஒரு நிரந்தரமான விடியல் கிடைக்கப் போகிறது. கையில் காசில்லாமல் நீங்கள் அனுபவித்த வழிகளும் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் குடும்பத்தாரிடம் அடைந்த வேதனைகளும் இனி மறைந்து போகும். எதிர்பாராத பெரும் அளவிலான பணவரவு உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்ல போகிறது. முற்பிறவியில் நீங்கள் செய்த தான தர்மங்கள் பலன் இப்போது தரப்போகிறது. அதிர்ஷ்ட காற்றாக உங்கள் பக்கம் வீச போகிறது. பல வருடங்களாக தடைபட்டிருந்த தொகைகள் வராது என்று நீங்கள் கைவிட்ட பணமெல்லாம் திரும்ப வந்து உங்கள் கைகளில் சேரும். உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் அனைத்தும் அடைபட்டு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே கைகூடும். திருமண தடைகள் அகன்று உங்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் மங்களகரமாக கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறை அருளால் மழலை செல்வம் கிட்டும். பல நாள் கனவான சொந்த வீடு கட்டும் ஆசை நிறைவேறி புதுமனை புகுவிழா என உங்கள் குடும்பமே மகிழ்ச்சி கடலில் நீந்த போகிறது. முற்பிறவி புண்ணியங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்களை வாழ வைக்கும் இந்த அற்புதமான காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத துயரங்களுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் பிறகு இப்போது விடியல் பிறக்க போகிறது என்பதை முந்தைய விளக்கத்தில் பார்த்தோம். இது முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியங்களின் பலனாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பொற்காலம். ஆனால் இயற்கை எப்போதும் ஒரு மாபெரும் வரத்தை அளிக்கும் முன்பு அந்த வரத்தை பெறுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு சிறிய சோதனையை வைக்கும். அந்த சோதனை முற்பிறவியின் கர்ம வினைகளுடைய தொடர்புடையதாகத்தான் இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு வாச கதவை தட்டப்போகும் இந்த மிக முக்கியமான தருணத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவோ இருள் சூழ்ந்த சில சக்திகள் மனித உறவில் உங்களை சுற்றி வருவார்கள். இவர்கள் புதிதாக உங்கள் வாழ்க்கையில் முளைத்தவர்கள் அல்ல. உங்களுடைய முற்பிறவி தொடர்புகளோடு உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் இந்த மாபெரும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தட்டி பறிப்பதற்காகவே கர்ம வினையின் விதியால் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருபவர்கள். குறிப்பாக 2 வகையான மனிதர்களிடம் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களின் நிழலை கூட நெருங்க விடாமல் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். முதலாவதாக உங்கள் பணத்தை குறிவைத்து வரும் மனிதர்கள். இவர்கள் முற்பிறவியில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டவர்களாகவோ அல்லது உங்களுடைய செல்வத்தை ஏமாற்றி பிடித்தவர்களாகவோ இருக்கலாம். இந்த பூர்வ ஜென்ம கணக்கை தீர்ப்பதற்காக உங்களை சுற்றி நடக்கும் நல்ல மாற்றங்களை மோப்பம் பிடித்து கொண்டு இவர்கள் உங்கள் முன் வந்து நிற்பார்கள். நீங்கள் எளிமையிலும் வறுமையிலும் வாடிய போது உங்களை ஏறெடுத்தும் பார்க்காத இவர்கள் இப்போது உங்களுக்கு வரப்போகும் பண மழையை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு தேனொழுக பேசி உங்களிடம் வருவார்கள். முற்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு சிறு தவறினால் உங்கள் செல்வத்தை இழந்திருக்கலாம். அதே தவிர இந்த ஜென்மத்திலும் நீங்கள் செய்கிறீர்களோ என்று இயற்கை உங்களை சோதிக்கும் நேரம் இது. திடீரென்று உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் போலவும் உங்கள் நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள் போலவும் நடித்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கண்ணீர் வடிப்பார்கள். அல்லது மிகச் சுலபமாக பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என்று கூறி தவறான வழிகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய சொல்லி ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். இந்த இடத்தில் நீங்கள் உங்கள் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது வெறும் பண பரிமாற்றம் அல்ல, இது கர்ம வினையின் வலையாகும். இவர்கள் கேட்கும் பணத்தை நீங்கள் கடனாக கொடுத்தாலோ அல்லது இவர்களுக்காக மற்றொரு நீங்கள் உத்தரவாதம் அளித்து பிணை கைதியாக நின்றாலும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் திசை மாறி போய்விடும். முற்பிறவியின் சாபங்கள் மீண்டும் உங்களை பற்றி கொள்ளும். இன்னும் சில நாட்களில் உங்கள் கண் முன்னே உங்கள் பெற்றவர்களை வந்து கேட்டாலும் அல்லது பல வருடங்களாக பழகிய உயர் நண்பனை வந்து கேட்டாலும் பணத்தை கடனாக கொடுப்பதையோ மற்றவர் வாங்கும் கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்பதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அந்த பணத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய தீய கர்ம வினைகளையும் சேர்த்து நீங்கள் விலைக்கு வாங்குகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே எந்தவிதமான உணர்ச்சி வசப்படுதலுக்கும் இடம் கொடுக்காமல் உறுதியாக மறுக்க பழகுங்கள்.
உங்கள் இந்த உறுதிப்பாடுதான் உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் முதல் படியாகும். இரண்டாவதாக, நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் விலகி இருக்க வேண்டிய நபர்கள் உங்கள் அந்தரங்கங்களையும் இரகசியங்களையும் அறிய துடிப்பவர்கள். இவர்கள் முற்பிறவியில் உங்களுடன் மிக நெருக்கமாக இருந்து உங்களின் பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களை முதுகில் குத்திய துரோகிகளாக இருக்கலாம். அந்த ஆத்மாக்கள் இந்த ஜென்மத்திலும் உங்களை சுற்றி வேறேதோ ஒரு உறவு முறையிலோ அல்லது நட்பு முறையோ உலவிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது அடைய போகும் அசுர வளர்ச்சியை கண்டு அவர்களுக்குள்ளே இருக்கும் முற்பிறவி பொறாமை குணமானது மீண்டும் தலை தூக்கும். ஆனால் அதை அவர்கள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மாறாக உங்களுடைய மிகச்சிறந்த நலம் விரும்பிகள் போல முகமூடி அணிந்து கொண்டு உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, நீங்கள் செய்ய போகும் புதிய காரியங்கள் என்னென்ன என்று உங்களுடைய வெற்றிக்கான ரகசியங்களை மிக நுட்பமாக உங்களிடமிருந்தே கறக்க முயற்சிப்பார்கள். முற்பிறவியில் நீங்கள் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பி உங்கள் திட்டங்களை மற்றவரிடம் பகிர்ந்ததால் தான் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிங்க. அந்த தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் ரகசியமாக புதைந்திருந்தால் மட்டுமே அது விருட்சமாக வளரும். அதுபோல உங்கள் திட்டங்கள் உங்களின் மனதிற்குள் மட்டுமே ஆழமாக புதைந்திருக்க வேண்டும். இவர்களிடம் நீங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி லேசாக வாய்த்திருந்தால் கூட அவர்களுடைய பொறாமை பார்வையும் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மீது விழுந்து நீங்கள் தொடங்கவிருக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் தொடக்கத்திலேயே முடங்கி போய்விடும். இது வெறும் திருஷ்டி மட்டுமல்ல, இது முற்பிறவி எதிரிகளின் சூழ்ச்சி வலையாகும். எனவே உங்களுடைய வருமானத்தை பற்றியோ வரப்போகும் லாபத்தை பற்றியோ உங்கள் குடும்பத்திற்குள் நடக்க போகும் சுப காரியங்கள் பற்றியோ யாரிடனும் எந்த காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த குறிப்பிட்ட நாட்களில் மனமே உங்களுக்கு சிறந்த கவசமாக அமையும். இந்த இரண்டு விதமான மனிதர்களின் சூழ்ச்சிகளையும் முற்பிறவி அறிவோடு நீங்கள் உணர்ந்து விழிப்புடன் கடந்து வந்துவிட்டால் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராலும் அசைக்க முடியாத மாபெரும் சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தெய்வத்தின் துணை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகள் தாக்கத்திலிருந்தும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் உங்களை முழுமையாக பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மாபெரும் பொற்காலத்தை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றும் ஆழமான ஆன்மீக பரிகாரங்களை இப்போது விரிவாக காண்போம். இந்த பரிகாரங்கள் ஏதோ மேம்போக்குக்காக செய்யும் சடங்குகள் அல்ல. இவை உங்களை ஆன்மாவோடு கலந்து முற்பிறவியின் பாவ கணக்குகளை அளித்து புண்ணிய கணக்குகளை செயல்பட வைக்கும் மாபெரும் திறவுகோலாகும். அதிர்ஷ்டம் உங்கள் வாசலுக்கு வரும்போது உங்கள் அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கும் சிறு சிறு கர்ம தடைகள் அந்த அதிர்ஷ்டத்தை உள்ளே விடாமல் தடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த தெய்வீக வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. முழுமையான நம்பிக்கையோடும் ஆழமான பக்தியோடும் மன தூய்மையோடும் இந்த செயல்களை நீங்கள் செய்யும் போது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நல்லாற்றல்களும் ஒன்று திரண்டு உங்கள் பின்னால் ஒரு மாபெரும் கவசமாக வந்து நிற்பதை நீங்கள் கண்கூட உணர முடியும். முதலாவதாக மற்றும் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. ஒரு மனிதனுக்கு முற்பிறவி தொடர்புகளையும் இந்த பிறவியின் வேர்களையும் இணைக்கும் ஒரே சக்தி குலதெய்வம் மட்டும்தான். பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் அறியாமல் குலதெய்வ வழிபாட்டில் செய்த சிறு சிறு குறைகள் கூட காரணமாக இருந்திருக்கலாம். எனவே அதிகாலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தமாகி பச்சரிசி மாவில் கோலமிட்டு குலதெய்வத்தின் படத்தையோ அல்லது குலதெய்வமாக நினைத்து ஒரு கலசத்தையோ வைத்து அதற்கு சுத்தமான சந்தனம் மற்றும் குங்குமமிட்டு அலங்கரியுங்கள். தூய்மையான பசுனை ஊற்றி நீங்கள் திரி போட்டு 2 அகல் விளக்குகளை ஏற்றுங்கள். அந்த விளக்கின் ஒளியில் உங்கள் குலதெய்வத்தின் திருமுகத்தை மனதார நினைத்து, என் முற்பிறவி பிழைகளையெல்லாம் மன்னித்து இந்த நல்ல நேரத்தில் என்னை வாழ வைக்கும் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள் என்று கண்ணீர் மல்க முழுமையாக சரணடையுங்கள். அந்த அதிகாலை வேளையில் நீங்கள் வைக்கும் கோரிக்கையானது நேரடியாக உங்கள் குலதெய்வத்தின் செவிகளை சென்றடைந்து உங்களை பிடித்திருக்கும் அத்தனை பீடைகளையும் வேரோடு அழித்து எரியும். அடுத்தபடியாக உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை நேரடியாக எரித்து சாம்பலாக்கும் மாபெரும் சக்தி அன்னதானத்திற்கு மட்டுமே உண்டு. உங்களின் வீழ்ச்சிக்கு காரணமான முற்பிறவி சாபங்கள் அனைத்தும் பசியோடு இருந்தவர்களின் வயிறு எரிந்ததால் வந்திருக்கலாம். அதை
களைவதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு உண்மையாகவே பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். குறிப்பாக ஆதரவற்ற முதியவர்களுக்கோ அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கோ நீங்கள் அளிக்கும் ஒருவேளை உணவானது 1000 ஜென்மத்து பாவங்களையும் கழுவும் வல்லமை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காலையில் எழுந்தவுடன் பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் வையுங்கள். தெருவில் இருக்கும் நாய்களுக்கு உணவளியுங்கள். முடிந்தால் ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது பழங்களோ உங்கள் கைகளால் கொடுங்கள். பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். ஒரு பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுக்கும் உணவானது நேரடியாக பிரபஞ்ச சக்திகளுக்கு நீங்கள் அளிக்கும் காணிக்கையாக மாறி உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை இருளையும் நீக்கி மங்களகரமான ஒளியை பாற்றும். இந்த தர்ம காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் யாருக்கும் செய்கிறீர்கள் என்பதை வெளியில் யாரிடமும் சொல்லாமல் மிகவும் ரகசியமாக செய்வது அதன் பலனை பல மடங்கு அதிகரிக்கும். துலாம் ராசியின் அதிபதியாக விளங்குபவர் சுக்கிர பகவான். உங்களின் வாழ்வில் ஆடம்பரம், செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தையும் வாரி வழங்குபவர் அவரே. எனவே இந்த நாட்களில் சுக்கிர பகவானின் அருளையும் சுக்கிரனின் அதி தேவதையான மகாலட்சுமியின் அருளையும் பெறுவது மிக மிக அவசியம். மாலை வேளைகளை குறிப்பாக அந்தி சாயும் நேரத்தில் உங்கள் வீட்டின் வாசலிலும் பூஜை அறையிலும் தவறாமல் தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த தாமரை மலர்களையோ அல்லது மல்லிகை, முல்லை போன்ற வாசமிக்க வெள்ளை நிற மலர்களையோ கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். சுக்கிர பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் தூய்மையான முறையில் வீட்டில் செய்த சர்க்கரை பொங்கல், பாயாசம் அல்லது கற்கண்டு போன்றவற்றை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பிரசாதமாக வழங்குங்கள். பூஜை அறையில் அமர்ந்து ஓம் மகாலட்சுமியாய நம என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் மண்டியிட்டு உச்சரியுங்கள். இந்த மந்திர ஒளியானது உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை எதிர்மறை அதிர்வுகளையும் விரட்டியடித்து வற்றாத செல்வத்தையும் பொன் பொருளையும் உங்கள் இல்லத்திற்கு ஈர்த்து வரும் ஒரு காந்தமாக செயல்படும். இதற்கெல்லாம் மேலாக இவ்வளவு நாளாக உங்களை சுற்றி படிந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்களையும் மற்றவர்களின் பொறாமை பார்வைகளால் ஏற்பட்ட கண் திருஷ்டியையும் நீக்க உப்பை பயன்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான கல் உப்பை எடுத்து உங்கள் தலையை சுற்றி 3 முறை வலப்பக்கமாகவும் 3 முறை இடப்பக்கமாகவும் சுற்றி ஓடும் தண்ணீரில் கொட்டிவிடுங்கள் அல்லது யாரும் மிதிக்காத இடத்தில் போட்டுவிடுங்கள். மேலும் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பை கலந்து குளித்து வாருங்கள். வீட்டை சுத்தம் செய்யும் போது வீட்டை துடைக்கும் தண்ணீரில் சிறிது கல்லுப்பை கலந்து வீடு முழுவதும் துடையுங்கள். கடலில் பிறந்த உப்பானது எப்படி கடலுக்கு செல்பவர்களின் சோர்வை நீக்குகிறதோ அதேபோல் உங்கள் உடலிலும் உங்கள் வீட்டிலும் ஆழமாக பதிந்திருக்கும் அத்தனை முற்பிறவி தோஷங்களையும் மற்றவர்களின் தீய எண்ணங்களையும் முற்றிலுமாக கலைத்து வெளியேற்றிவிடும். வீட்டின் மூலை முடுக்களிலெல்லாம் ஒரு சிறிய பீங்கான் கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி வைப்பது எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் ஒரு அரணாக அமையும். இறுதியாக வெளிப்புற பரிகாரங்களை விட உள்மன பரிகாரம் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தை எண்ணி ஒருபோதும் உங்கள் மனதில் அகங்காரமோ ஆணவமோ வந்துவிடக்கூடாது. உங்களை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முழுமையாக உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். அவர்களுக்குரிய தண்டனையை இயற்கை வழங்கும். நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இயன்றவரை மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவதையோ மற்றவர்கள் பற்றி குறை கூறுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்கள் மனம் எவ்வளவு தூய்மையானவும் அமைதியாகவும் இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களை வந்தடையும். கடந்த கால கவலைகளை மறந்து முழுமையான நேர்மறை எண்ணங்களோடு முற்பிறவி புண்ணியங்கள் அனைத்தும் எனக்கு நன்மையாக திரும்புகிறது, நான் அனைத்தையும் வெற்றிகளையும் செல்வங்களையும் பெற தகுதியானவன் என்று உங்களுக்குள் நீங்களே பலமுறை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த அத்தனை பரிகாரங்களையும் மன கட்டுப்பாடுகளையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு பொன்னான நாட்களாக அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க, கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.